Hi students, welcome to number tuition 10th max exercise 2.1 ல 7th sum பார்க்கலாம். Find the largest number which divides 1232 and 1926 leaving remainder 12 in each case. இந்த ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 12 வந்து மைனஸ் பண்ண போறோம். ரிமைண்டர் சொல்லி நம்பர் கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். சொல்யூஷன் போட்டு இந்த 1230 வந்து 12 மைனஸ் பண்ணுங்க. அப்ப என்ன ஆன்சர் வரும், 1218 வரும். அதே மாதிரி 1926 மைனஸ் 12 பண்ணுங்க, என்ன ஆன்சர் வரும், 1914 வரும். இப்ப இந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம என்ன பண்ண போறோம், EDA மெத்தட் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க, பை EDA போட்டு ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப இந்த ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர், 1914 தான். அப்ப அதை எடுத்து வெளியே போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 1218 வந்து பீன் போட்டுக்கோங்க. இப்ப வந்து டிவைட் செஞ்சு காட்டுங்க. இப்ப 1914 டிவைட் பை 1218 ஒன்ஸ் ஆர் 1218 ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 696. இது வந்து Q, இது வந்து R. அப்ப இன்டூ 1 போட்டுட்டு ரிமைண்டர் வந்து பிளஸ்ல போடுங்க 696. இங்க 0 வரலன்னா அப்ப R இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. இப்ப இந்த 1218 வந்து ஏவா போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 696 வந்து பியா போட்டுக்கோங்க. இப்போ இதை டிவைட் பண்ணி பாருங்க. 1218 டிவைட் பை 696. 696 ஒன்ஸ் ஆர் 696 மைனஸ் பண்ணீங்கன்னா 522. Q வந்து 1, R வந்து 522. இன்டூ 1 போட்டுக்கோங்க, பிளஸ் 522 போடுங்க. R இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு கண்டிப்பா போடணும். இப்போ என்ன அகைன் என்ன பண்ணணும், இந்த பியை வந்து ஏவா மாத்திக்கணும் இல்லையா. 696 வெளியே போடுங்க, 522 வந்து பியா போடுங்க, டிவைட் செஞ்சு காட்டுங்க. அப்போ 522 இன்டூ 1 பண்ணீங்கன்னா 522 வரும், மைனஸ் பண்ணீங்கன்னா 174 வரும். அப்போ ரிமைண்டர் வந்து 174. Q வந்து இன்டூ 1 போட்டுக்கோங்க. R இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். இப்போ இந்த பி வந்து திரும்ப ஏவா மாறிடும். 522 ஈக்குவல் டு இந்த R வந்து பியா மாறிடும் 174. டிவைட் செஞ்சு பாருங்க. 174 3s ஆர் 522. அப்போ 0 வந்துடுது. என்ன செய்யணும், Q இருக்க இடத்துல 3 போடுங்க, ரிமைண்டர் வந்து 0ன்னு போடுங்க, R ஈக்குவல் டு 0ன்னு கண்டிப்பா போடுங்க. இப்ப ரெக்வயர்டு நம்பர் என்னது, 174. இப்ப இங்க என்ன கிடைச்சிருக்கு, அதுதான் நம்ம ரெக்வயர்டு நம்பர் போட்டு எழுதணும். 8th sum பார்க்கலாம். If D is the highest common factor of 32 and 60, find x and y satisfying D equal to 32x plus 60y. x and y கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் given data என்ன, 32 and 16 கொடுத்திருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. அந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கோங்க. D equal to 32x plus 60y எடுத்து எழுதிக்கோங்க. பை EDA மெத்தட்னு போட்டுட்டு ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப 32 and 60ல எது பெரிய நம்பர், 60 தானா. அப்ப A வந்து 16 போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 32 வந்து Bன்னு போட்டுக்கோங்க. இப்ப 60 வந்து 32 வால டிவைட் பண்ணணும். 32 ஒன்ஸ் ஆர் 32, 60ல 32 போயிடுச்சுன்னா 28. அப்ப Q வந்து 1, ரிமைண்டர் வந்து 28. என்ன பண்ணணும், Q இருக்க இடத்துல இன்டூ 1 போடணும், பிளஸ் ரிமைண்டர் இருக்க இடத்துல 28 போடணும். R இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். இந்த R இருக்க இடத்துல வந்து 0 வர வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த B வந்து 32வா மாறிடும், ஏவா மாறிடும். ஈக்குவல் டு இந்த 28 இப்படி போட்டுருங்க. இப்போ 28ஆல 32 டிவைட் பண்ணுங்க. 28 ஒன்ஸ் ஆர் 28, 32ல 28 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 4. Q வந்து 1, R வந்து 4. இன்டூ 1 போட்டுட்டு பிளஸ் 4 போடுங்க. R இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. இப்போ இந்த 28 வெளியே போட்டுக்கணும். ஈக்குவல் டு இந்த 4 வந்து B இருக்க இடத்துல போட்டுக்கணும். 4 7s ஆர் 28. அப்ப நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிடுச்சு 0 வரும்னுட்டு. அப்ப R வந்து 0ன்னு போட்டுக்கோங்க. இப்ப HCF ஆஃப் 32 and 60 வந்து என்ன ஆன்சர், 4 தானே. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னது, 4. கண்டிப்பா இதை எழுதிட்டு அவங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்ன, D equal to 32x plus 60y. இப்ப இதை அப்ளை பண்ணி இப்ப HCF கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணணும்னா, இந்த ஈக்குவேஷன்ல வந்து நான் அப்ளை பண்ணி XY கண்டுபிடிக்க போறேன். இப்ப பாருங்க, 32 equal to 28 into 1 plus 4 அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப இந்த பிளஸ் 4 வந்து இந்த சைடு வந்தா மைனஸ் 4 ஆயிடும். இந்த 32 வந்து இந்த சைடு வரும்போது மைனஸ் 32 ஆயிடும். 28 into 1 28 தான். மைனஸ்லாம் பிளஸ்ஸா மாறும், பிளஸ் வந்து மைனஸா மாறிடும். அப்ப இந்த மைனஸ் 4 வந்து பிளஸ் 4 ஆயிடும். மைனஸ் 32 பிளஸ் 32 ஆயிடும். பிளஸ் 28 வந்து மைனஸ் 28 மாறிடும். 4 equal to 32 மைனஸ் இந்த 28 எப்படி ஸ்பிளிட் பண்றேன்னா 60 மைனஸ் 32ன்னு ஸ்பிளிட் பண்ணி எழுதுறேன். இங்க எதுக்காக 32 60 மைனஸ் 32 பண்றீங்க அப்படின்னா, எனக்கு இங்க 32 இருக்கிறதுனால எனக்கு ஆன்சர் அந்த மாதிரி வேணும்ன்றதுக்காக நான் 60 மைனஸ் 32 போடுறேன். 4 ஈக்குவல் டு 32 மைனஸ் இன்டூ 60 மைனஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 32 அப்படியே போட்டுக்கோங்க. இப்ப 2 32 இருக்கா, அப்ப என்ன பண்ணலாம், 4 ஈக்குவல் டு 2 இன்டூ 32 போடலாமா. பிளஸ் இந்த மைனஸ் 60 வந்து நான் மைனஸ் 1 இன்டூ 16 எழுதுறேன். மைனஸ் 60 எப்படி ஸ்பிளிட் பண்றேன், மைனஸ் 1 இன்டூ 16 ஸ்பிளிட் பண்றேன்.
இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா கொஸ்டின் d equal to 32x plus 60y. இப்போ இது பாருங்க 32x x இருக்க இடத்துல 2 இருக்கா, அதே மாதிரி 60y y இருக்க இடத்துல -1 இருக்கா, அதுதான் ஆன்சர். அப்போ x வந்து 2 y வந்து -1. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி சம்ஸ்லாம் நீங்க வந்து டெய்லி ஒர்க் அவுட் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும்.